ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தில்லியில் தென்கொரிய அதிபருக்கு இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு. இரு நாடுகள் இடையேயான உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி, தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் இருவரும் பேச்சு. இந்தியாவின் பண்டைய பாரம்பரிய அறிவு உலகத்துக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பல்வேறு நாடுகளில் போர் நிலவும் சூழலில் இந்திய பண்பாடும் தத்துவங்களும் உலக அமைதிக்கு வழிகாட்டுவதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பரப்புரை. வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பதும் வாகனங்களில் பரப்புரை செய்வதும் தீவிரம். தாவேக தலைவர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடுத்துள்ள வழக்கு ஜூன் 15ஆம் நாளுக்கு தள்ளி வைப்பு. விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் நீதிமன்றத்துக்கு நேரில் செல்லவில்லை என தகவல். ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமைதி பேச்சில் உடன்பாடு எட்டாவிட்டால் மின் நிலையங்களையும் பாலங்களையும் தகர்க்கப் போவதாக எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள தென்கொரிய அதிபருக்கு தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றத்தில் இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங், அவர் மனைவி கிம் ஹிரியா கியுங் ஆகியோர் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளனர். தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றத்தில் அவர்களுக்கு இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் உடனிருந்தனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங், இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் தங்கள் நாட்டின் பிரதிநிதிகளை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தனர். பாரம்பரிய முறைப்படியான வரவேற்புக்கு பின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து தென்கொரிய அதிபரும் அவர் மனைவியும் புறப்பட்டனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங், அவர் மனைவி கிம் ஹிரியா கியுங் ஆகியோர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதன்பின் அங்குள்ள பார்வையாளர் வருகை பதிவேட்டிலும் கையொப்பமிட்டனர். இந்தியா தென்கொரியா இடையேயான உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாகும் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை முற்றிலும் புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பண்டைய பாரம்பரிய அறிவு உலகத்துக்கு உதவும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தின் நாகபுரியில் சோகம் அறக்கட்டளை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள வேத பாடசாலையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், உலகின் பல பகுதிகளில் தகராறுகளும் சண்டையும் நடைபெறும் நிலையில் பண்டைய இந்திய பண்பாடும் விழுமியங்களும் தத்துவங்களும் உலகுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக உள்ளதாக தெரிவித்தார். இந்திய வேத பாரம்பரியத்துக்கு புத்துயிரூட்ட வேண்டியதன் தேவையை அவர் வலியுறுத்தினார். நமது பண்பாடு தனிமனித நலன், குடும்ப நலன் ஆகியவற்றை பற்றி மற்றும் பேசாமல் ஒட்டுமொத்த உலக நலம் பற்றி பேசுவதாக தெரிவித்தார். உலக நாடுகளில் போர்களும் அதனால் பேரழிவுகளும் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய பண்பாட்டு விழுமியங்கள், நல்லிணக்கம், இணைந்து வாழ்தல் ஆகியவற்றை வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் தேர்தல் பரப்புரை முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு உள்ளனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு நடைபெறும் தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் ஓயும். இன்றும் நாளையும் என 2 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பரப்புரையை தீவிரப்படுத்தி உள்ளனர். நடந்து சென்றும் திறந்த வாகனங்களில் சென்றும் வீதி வீதியாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார்.
தாவேக தலைவர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி அவர் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையை செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றம் ஜூன் மாதம் 15ஆம் நாளுக்குள் தள்ளி வைத்து உள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் இருந்து தனக்கு விவாகரத்து பெற்றுத்தர வேண்டுமென கோரி அவர் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் வரும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி சசிகலா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் விசாரணையை ஜூன் 15ஆம் நாளுக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் நீதிமன்றத்துக்கு நேரில் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையே இன்று பாகிஸ்தானில் அமைதி பேச்சு நடைபெற உள்ள நிலையில் ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான இருவார கால போர் நிறுத்தம் புதனன்று முடிவடைய உள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானின் முன்னெடுப்பில் இஸ்லாமாபாத்தில் இன்று அமெரிக்கா ஈரான் நாட்டு பிரதிநிதிகளிடையே மீண்டும் அமைதி பேச்சு நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஈரானின் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கப்பலை நிறுத்தும்படி முறைப்படியான எச்சரிக்கை கொடுத்தும் அதை பொருட்படுத்தாததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் நியாயப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் அந்த கப்பலின் எஞ்சின் அறையில் ஒரு ஓட்டை விழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சில் பங்கேற்க அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வன்ஸ் தலைமையிலான குழுவினர் வந்துள்ளனர். அதே நேரத்தில் ஈரான் குழு பங்கேற்பது பற்றி இன்னும் உறுதியான அறிவிப்பு ஏதும் இல்லை. இந்த அமைதி பேச்சில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானில் உள்ள மின் நிலையங்கள், பாலங்கள் தாக்கி அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளைகள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நடந்து உள்ளது என மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் வாசுதேவநல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி, கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி ஆகியோரை ஆதரித்து மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய போது தமிழ்நாட்டுக்கு பெரிய கலாச்சார பாரம்பரியம் இருக்கிறது என்றும் தமிழ்நாடு மக்கள் தன்னை உற்சாகமாக வரவேற்பதற்கு நன்றியை தெரிவித்தார். திமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்துள்ளது என்றும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, குற்றங்கள் அதிகரித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். திமுக தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு கூட்டிச் செல்கிறது என்று கூறினார். திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளைகள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நடந்துள்ளது என்றும் தமிழ்நாட்டின் வளங்களை வெறித்தனமாக கொள்ளையடித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றப்படும் என்று உறுதியளித்தார். திமுக ஆட்சியில் குடிப்பவர்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் படிப்பவர்களுக்கு அளிப்பது கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் பழனிசாமி மற்றும் சீர்காழி தொகுதி அதிமுக வேட்பாளர் சக்தி ஆகியோரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது திமுக ஆட்சியில் 44,000 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரியில் திமுக நிர்வாகி போதையில் சிறுமியை உயிர்மாக்கம் செய்துள்ளார் என்று, இதனால் ஒட்டுமொத்த தாய்மார்களும் கோபத்தில் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் குடிப்பவர்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் படிப்பவர்களுக்கு அளிப்பது கிடையாது என்று கூறினார். டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தை பாதுகாக்க 5 பேர் உள்ளனர் என்றும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருவதற்கு ஒருவர் ஆசிரியர் மட்டும்தான் இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். இந்த 5 நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் ஒரு முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று முதன்மை பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெற்றோர்களும் என்னிடம் வந்து, ஐயா, எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஐயா, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இல்லையா, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவைக்கு வந்தது முதலமைச்சர் அவருக்கு கொடுத்த அசைன்மென்ட் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.
கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த மக்கள் ஒரு பைசா கூட வாங்காமல் தனக்காக 51,000 ஓட்டுகள் போட்டவர்கள் என்றும் இந்த ஓட்டுகள் செந்தில் பாலாஜிக்கும் விழும் எனதான் உறுதியாக சொல்ல முடியும் என்று தெரிவித்தார். திமுகவை ஒழிப்பேன் என்று கூறுபவர்களுக்கு பின்னால் வடக்கில் ஒரு முதலாளி இருக்கிறார். அவருடைய நிதியுடனும் மதியுடனும் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி நடப்பதைப் போலவே தெரிகிறது என்று விமர்சித்தார். மேலும் செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவைக்கு வந்தது முதலமைச்சர் அவருக்கு கொடுத்த அசைன்மென்ட் என்று தெரிவித்தார். பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 100 வார்டுகளில் 96 வார்டுகளை வென்று காட்டியவர். அந்த சரித்திரத்தை மீண்டும் அவரால் நிகழ்த்தி காட்ட முடியும். என்னுடைய 50 சேரும் அதில். இது திடீர்னு அங்கிருந்து இங்க வந்துட்டாரே அப்படின்னு கேட்பீங்க. இது முதல்வர் 15 கட்சிகளை ஒன்றாக திரட்டிய முதல்வர் கொடுத்த அசைன்மெண்ட் இவருக்கு. திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவ கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கடைவீதியில் பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசியபோது, பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையான மயிலாடுதுறை மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்றும் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வரவில்லை என்றும் 5 ஆண்டு காலத்தில் ஒரு MBBS சீட் கூட தமிழ்நாட்டிற்கு உயர்த்தி கொடுக்கவில்லை என்றும் கூறினார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் பவுன்ராஜ் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆட்சி, சாராயம் இருக்கின்ற ஆட்சி, கங்கா இருக்கின்ற ஆட்சி, பெண்களை கொலை செய்கின்ற ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி வாக்குறுதி அளித்துள்ளார். கோவை வால்பாறை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லட்சுமண சிங்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் எடப்பாடியாரின் நல்லாட்சி அமைந்தவுடன் வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கப்படும், தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தீர்வு செய்யப்படும் உள்ளிட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதில் நகர செயலாளர் கணேசன், தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் அமீது, மேற்கு நகர பொறுப்பாளர் சலாவுதீன் அமீது உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறி இருக்கிறது என்று முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாடு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெறும் இடத்தை முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாடு, தொகுதி வேட்பாளர்கள் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதையடுத்து முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாடு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வளர்ச்சி திட்டத்தில் தமிழகம் கடைசி இடத்தில் இருந்தது. ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறியிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் வளர்ச்சி மற்றும் சாதனைகளை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் வளர்ச்சியை பற்றி பேச முடியாது என்றும் முன்னேற்றத்தை பற்றி பேச முடியாது என்றும் தெரிவித்தார். முதலில் குளச்சல் தொகுதியில் காலை 10 மணிக்கு 11 மணிக்கு பேசுகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்யும் முதல் கூட்டம் குளச்சல் நடக்கிறது. அதையொட்டி அடுத்து 2வதாக நாங்குநேரியில் இந்த கூட்டம் நடக்கிறது. 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்றித் தருவதற்கு மோடியை வெளியேற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் அருமந்தை, கண்ணம்பாளையம், பசும்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி பணத்தை தர மறுக்கும் மோடியை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்றித் தருவதற்கு மோடியை வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வந்ததும் தேநீர் கடையில் தேநீர் குடிப்பார், சாலையில் நடந்து செல்வார் என்று நடிகர் மீசை ராஜேந்திரன் விமர்சித்து உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கடம்பூர் ராஜுவை ஆதரித்து நடிகர் மீசை ராஜேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்ததும் தான் அங்கிருந்து வெளியே வந்து விட்டதாகவும் தன்னை போல பலரும் வெளியேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கஞ்சா, பாலியல் வன்கொடுமை இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒத்துக்கொண்டுள்ளார் என்று கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மடிக்கணினி திட்டத்தினை திமுக அரசு நிறுத்திவிட்டு கடைசியில் 2 மற்றும் 3 ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் வழங்கினர். ஏனென்றால் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஓட்டு கிடையாது, அதனால்தான் அவர்களுக்கு வழங்கவில்லை என்று கூறினார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வந்ததும் தேநீர் கடையில் தேநீர் குடிப்பார், சாலையில் நடந்து செல்வார் என்று விமர்சித்தார். லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க, ஆனா இப்ப கொடுத்தாங்க, 4 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க லேப்டாப். அது எத்தனை வருஷம்? இங்க தமிழ்நாட்டுல 182 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதுல செகண்ட் இயர் படிக்கிறவனுக்கும் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவனுக்கு ஓட்டு கிடையாது. சுமார் 20 லட்சம் லேப்டாப் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவனுக்கு. அப்ப இவங்க பாருங்க, எல்லாமே ஓட்டுக்காக தான் வேலை செய்யறாங்க திமுக. வெயில் கூட ஒத்துக்கொள்ளாத தாவிக தலைவர் விஜய் முதலமைச்சர் பதவிக்கு ஏன் ஆசைப்படுகிறார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி, வடபாதி, மங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் மன்னார்குடி தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா, திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆகியோரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டம் அனைவருக்கும் ஒருவேளை சோற்றுக்கு வழிவகை செய்தது என்றும் அதில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டனர் என்றும் மத்திய அரசை குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய முத்தரசன், அரை மணி நேரம் கூட வெயிலில் நிற்க முடியவில்லை என்றும் 1 நாள் பிரச்சாரத்திற்கு 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொள்வதாக தாவிக தலைவர் விஜயை விமர்சித்தார். முதலமைச்சர் எப்பொழுதுமே வெயிலில் இருந்து பிரச்சாரம் செய்வதாக கூறினார். தமிழகத்தை திமுக 5 ஆண்டுகளில் முழுவதுமாக அளித்துள்ளது என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கடம்பூர் ராஜுவை ஆதரித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை திமுக 5 ஆண்டுகளில் முழுவதுமாக அளித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தாடிக்கு தங்கம் கொடுத்தார், ஆனால் இன்றைக்கு திமுக கூப்பன் கொடுப்போம் என்று கூறுவதாக தெரிவித்தார். திமுக மக்களுக்கு பொருட்களை கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்க நினைக்கிறார்கள் என்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தாவிக வேட்பாளர் செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை புதுப்பேட்டையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் செல்வம் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்திற்கு இடையில் அவர் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது புதுப்பேட்டை என்ற பகுதி மட்டுமல்லாமல் தொகுதி முழுவதும் விஜய்க்கு மக்களின் பேராதரவு உள்ளது, எனவே தங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வரும் என்று கூறினார். திமுக மக்களுக்கு பொருட்களை கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்க நினைக்கிறார்கள், மேலும் தங்கள் இயக்க நண்பர்களை அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள், இது திமுகவின் அராஜகத்தை காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். தளபதி விஜய் அவர்களுக்கு மக்களுடைய பேராதரவு இருக்கிறது. எங்கு சென்றாலும் மக்கள் வீட்டு வாசலிலே எங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம் நாங்கள். அதனால் இந்த பகுதி அந்த பகுதியில் தொகுதி முழுக்கும், ஈவன் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நான் கண்கூடாக பார்ப்பது இந்த சட்டமன்ற தொகுதியிலே இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரையில் நான் செல்களிடமெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு இருக்கிறது. அவர்கள் இன்முகத்தோடு எங்களை பார்க்கிறார்கள், எங்களுக்கு நிச்சயமாக பெருவாரியாக வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு தற்போது வரை கேள்விக்குறியாக உள்ளது என விளாத்திக்குளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யா தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கிராமத்தில் உள்ள கர்ம வீரர் காமராஜரின் உருவ சிலைக்கு விளாத்திக்குளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து வேம்பார் பேருந்து நிலையம், சிலுவைப்புறம், கலைஞானபுரம், பெரியசாமிபுரம் உள்ளிட்ட மீனவ மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் வேட்பாளர் சத்யா பேசிய போது, விற்பனை வரி ரத்து செய்யப்பட்ட எரிபொருள் மாதம் 4000 லிட்டர் வீதம் மேம்படுத்தி தொழிலுக்காக வழங்கப்படும் என்றும், கடலிலே பாதுகாப்புக்குள்ளாக கூடிய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் மீட்பதற்கு மீனவ மீட்புக்குழு ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு தற்போது வரை கேள்விக்குறியாக உள்ளது என்றும், எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரத்தினால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தான் வெற்றி பெற்றால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி மருத்துவர் ராமதாஸ் வேட்பாளர் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் மருத்துவர் ராமதாஸ் வேட்பாளர் ஜானகிராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் மங்களத்தில் உள்ள போர்மன்ன லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீதி வீதியாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தான் இந்த தொகுதியை சேர்ந்தவன் என்பதால் தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தும் தனக்கு தெரியும். எனவே தான் வெற்றி பெற்றால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று தெரிவித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டமும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகமாக நடைபெறுகிறது என்று மக்கள் நல்வாழ்வு கட்சி வேட்பாளர் பிரசன்னகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நல்வாழ்வு கட்சி வேட்பாளர் பிரசன்னகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் ஸ்பீக் நகரில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கப்பல் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டமும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகமாக நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பனையேறும் தொழிலாளி மணிகண்டனை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்ட காவல்துறை அதிகாரி இசக்கி ராஜாவை உடனடியாக நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் இந்த செயலை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடலூர் மீனவர் வைத்தி கார்த்திகேயன் தீப்பந்த சிலம்பம் விளையாடி உலக சாதனை படைத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் கின்னஸ் வைத்தி கார்த்திகேயன் புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சிதம்பரம் தாண்டவராயன் சோழகன் பேட்டையிலிருந்து பழையாறு வரை ஓடும் படகில் தொடர்ந்து 70 நிமிடங்கள் பல்வேறு தீப்பந்த சிலம்ப முறைகளை விளையாடி அசத்தினார். இந்த சாதனையை ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்து உள்ளது. கடந்த 35 ஆண்டுகளாக சமூக விழிப்புணர்வுக்காக பல சாதனைகளை செய்து வரும் இவருக்கு கிரீடு தொண்டு நிறுவனம் மற்றும் மீனவ பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோவில்பட்டி அருகே மெழுகுவர்த்தி விற்பனை கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்து உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் இன்னாச்சிமுத்து என்பவர் மெழுகுவர்த்தி விற்பனை மற்றும் ஜெராக்ஸ் எடுக்கும் மையமும் நடத்தி வருகிறார். அவர் மதியம் கடையை மூடிவிட்டு சாப்பிட சென்ற நிலையில் கடையின் உள்ளே இருந்து அதிகமாக புகை வருவதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இன்னாச்சிமுத்துவிற்கு தகவல் கொடுத்தனர். அவர் கடையை திறந்து பார்த்தபோது கடை முழுவதும் தீப்பற்றி எரிவது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். ஆனால் கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இது குறித்து கொப்பம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்யும் வகையில் எடப்பாடி பழனிசாமி இன்று பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளார் என்று விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விசிலடிப்பவர்களை திரையரங்கிற்கு அனுப்ப வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜயை விமர்சித்தார். அதிமுகவின் இரட்டை இலைக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுகின்ற ஓட்டு என்றும், விஜய்க்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுகின்ற ஓட்டாக அர்த்தம் என்றும் கூறினார். மேலும் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது பாஜகவுடன் எந்த காலத்திலும் இனி அதிமுக கூட்டணி வைக்காது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்யும் வகையில் எடப்பாடி பழனிசாமி இன்று பாஜகவோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு வலுப்படுத்துவதற்கு துணை போகின்றார் என்று குற்றம் சாட்டினார்.
திமுக ஆட்சியில் வெடி தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி வேட்பாளர் தவிதாளை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா பரப்புரை செய்தார். அப்போது பேசிய சசிகலா, விருதுநகர் வெடி தொழிற்சாலையில் நேர்ந்த வெடி விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது வேதனையும் அதிர்ச்சியும் அளித்ததாக தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தும் விதிமுறையை மீறி தொழிற்சாலை செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட வெடி விபத்துகளில் 170க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் 220 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் வெடி ஆலைகளின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளதாக சசிகலா தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் தீபம் ஏற்றப்படும் என்று கூறி கோவையில் இந்து முன்னணி அமைப்பினர் விளக்கு ஏந்தி பரப்புரையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஆன்மீக வழிபாட்டு உரிமைகள் திட்டமிட்டு பறிக்கப்படுவதாக தேர்தல் களத்தில் குற்றச்சாட்டுகள் உருவெடுத்து உள்ளன. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், திமுக அரசு இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுவதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற தடை விதிக்கப்பட்ட சூழலை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அந்த தீபம் மீண்டும் ஏற்றப்படும் என கூறினார். மத்திய அமைச்சரின் இந்த அதிரடி முழக்கம் ஆன்மீக தொண்டர்கள் இடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதன் தாக்கம் கோவையிலும் பலமாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் முழக்கத்தை தொடர்ந்து கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரத்தினபுரியில் இருந்து முன்னணியினர் கைகளில் சுடர்விடும் அகல் விளக்குகளை ஏந்தியபடி வீதி வீதியாக சென்றனர். இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த விளக்கு ஏந்திய பரப்புரையில் கோவை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால், துணைத் தலைவர் சங்கர், இந்த விளக்கு ஏந்திய பரப்புரையில் கோவை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால், துணைத் தலைவர் சங்கர், முரளி, கதிர்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக விருதாச்சலம் பகுதி மக்களை ஏமாற்றியவர்களை விரட்டி அடியுங்கள் என நடிகர் தங்கர் பச்சன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விஜயமாநகரம், தொட்டிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் பாமக வேட்பாளர் தமிழரசி ஆதிமூலமை ஆதரித்து திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சன் மாம்பழ சின்னத்திற்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது, இத்தொகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக விருதாச்சலம் பகுதி மக்களை ஏமாற்றியவர்களை விரட்டியடியுங்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். பேர்னம்பட் நகர் முழுவதும் காவேரி கூட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட பேர்னம்பட் நகரின் முக்கிய பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் பரிதா வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய போது, நகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுத்தரப்படும் என்றும், பேர்னம்பட் நகர் முழுவதும் காவேரி கூட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு அதிமுக வேட்பாளர் பரிதா நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் பேர்னாம்பட் நகர கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் பேர்னாம்பட் நகராட்சிக்குட்பட்ட சாலாப்பேட்டை, பூங்கா வீதி மற்றும் முருகன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பரிதா வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளருக்கு பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி கூலி தொழிலாளியின் ரிக்ஷா இழுத்தும் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் திமுக நிர்வாகி இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்ற 35 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி லாயல் மில் காலனியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவரை சோதனை செய்தனர். அவர் ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகி உத்தரகுமார் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் வைத்திருந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் 35,72,000 ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட ஸ்பீக் நகர், அத்திமரப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் இளைஞர்கள் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசிய போது, கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழகம் பல்வேறு வகையில் வளர்ச்சியடைந்துள்ளது என்று கூறினார். இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி விமல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்களுக்காக உழைக்க வந்த தாவிக தலைவர் விஜய்க்கு வாய்ப்பை வழங்குங்கள் என உத்திரமேறு தொகுதி தாவிக வேட்பாளர் முனிரத்தினம் கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேறு தொகுதிக்குட்பட்ட பழைய சிவபுரம், உலாவூர் ஆகிய ஊராட்சிகளில் தாவிக வேட்பாளர் முனிரத்தினம் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் செங்கண்ணி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பொதுமக்களிடையே தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் வேட்பாளர் முனிரத்தினம் பேசிய போது, ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்களுக்காக உழைக்க வந்த தாவிக தலைவர் விஜய்க்கு வாய்ப்பை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் ராகுல், நித்யானந்தம் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்து உள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் தற்போது கார் ரேசிங்கில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இவர் அஜித்குமார் ரேசிங் என்ற தனது சொந்த பந்தய அணியை தொடங்கினார். இந்த அணி துபாய், பெல்ஜியம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று உள்ளது. இதையடுத்து பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி 2ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் இந்திய தேசிய கொடி மற்றும் வெற்றி கோப்பையை உயர்த்தி தனது அணியுடன் வெற்றியை கொண்டாடினார். நடிகராக பல்வேறு படங்களில் வெற்றியை தொடர்ந்து கார் ரேசிங்கிலும் நடிகர் அஜித்குமார் முத்திரை பதித்துள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். ஈரானிய கப்பலை சிறைபிடித்து உள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் ஈரானிய கொடியுடன் கூடிய டூஸ்கா என்ற 900 அடி நீளமுள்ள சரக்கு கப்பல் தமது கடற்படையை முற்றுகையை தாண்டி செல்ல முயன்றது. மேலும் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்புக்கு கப்பலான USS ஸ்பிரியன்ஸ் டூஸ்கா கப்பலை வழிமறித்து நிறுத்துமாறு முறையான எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் ஈரானிய குழுவினர் அதற்கு கீழ்ப்படிய மறுத்ததால் தமது கடற்படை கப்பல் அதன் எஞ்சின் அறையில் துளையிட்டு அந்த இடத்திலேயே அதை செயலிழக்கச் செய்தது. தற்போது அமெரிக்க கடற்படையினர் அந்த போர்க்கப்பலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த கப்பலில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 30வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. அகமதாபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 30வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் குஜராத் அணியின் கேப்டன் சுமன் கில் தலைமையிலான வீரர்களும் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 14,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 382 புள்ளிகள் அதிகரித்து 78,876 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 94 புள்ளிகள் அதிகரித்து 24,448 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தில்லியில் தென்கொரிய அதிபருக்கு இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு. இரு நாடுகள் இடையேயான உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடி தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் இருவரும் பேச்சு. இந்தியாவின் பண்டைய பாரம்பரிய அறிவு உலகத்துக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பல்வேறு நாடுகளில் போர் நிலவும் சூழலில் இந்திய பண்பாடும் தத்துவங்களும் உலக அமைதிக்கு வழிகாட்டுவதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பரப்புரை. வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பதும் வாகனங்களில் பரப்புரை செய்வதும் தீவிரம். தாவேக தலைவர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடுத்துள்ள வழக்கு ஜூன் 15ஆம் நாளுக்கு தள்ளி வைப்பு. விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் நீதிமன்றத்துக்கு நேரில் செல்லவில்லை என தகவல். ஈரான் சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை தாக்கியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமைதி பேச்சில் உடன்பாடு எட்டாவிட்டால் மின் நிலையங்களையும் பாலங்களையும் தகர்க்கப் போவதாக எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.